சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடக்கப்பட்ட நிலையில் அதனுடைய பணிகள் என்னென்ன என்பது தொடர்பான விவரம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில சிங்கப்பெண் அதிரடி படை என்ற திட்டத்தை இன்று தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல துவங்கி வைத்தார். இந்த நிலையில இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் எப்படி செயல்படும், இதுல எவ்வளவு காவலர்கள் ஈடுபடுவார்கள் என்பது குறித்தான தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மாநிலம் முழுவதும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு மொத்தம் 2545 புதிய பணியிடங்களை உருவாக்கவும் ஆணையானது பிறப்பித்திருக்கிறார். புதிதாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட பணியிடங்கள்ல 49 காவல் ஆய்வாளர்கள் உட்பட மொத்தம் 1843 காவலர்கள் மற்றும் 7 அமைச்சு பணியாளர்கள் ஆகியோர் இதுல அடங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படைக்கான காவலர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பயிற்சியானது அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினோட பயன்பாட்டிற்காக மொத்தம் 319 4 சக்கர வாகனங்களும் அதே போன்று 101 இருசக்கர வாகனங்களும் கொள்முதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினோட செயல்பாட்டு திறனை உறுதி செய்வதற்காக இந்த நிகழ்நேர காணொலி ஒளிபரப்பு திறன் கொண்ட கேமராக்கள், அதாவது பாடி ஓன் கேமராக்கள் என்று சொல்வார்கள், அதனை வாங்கவும், அதே போன்று கடினமான இந்த நிலப்பரப்புகள்ல கண்காணிப்பதற்காக இந்த ட்ரோன் உள்ளிட்ட மேம்பட்ட உபகரணங்களும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இந்த படையினோட திறமையான செயல்பாட்டுக்கு தேவையான அலுவலக உபகரணங்கள், அதே போன்று தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழக முதல்வர் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினோட தலைவராக காவல்துறை தலைவர், அதாவது ஐஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநிலம் முழுவதும் செயல்பட இருக்கக்கூடிய இந்த 270 சிங்கப்பெண் அதிரடி படைக்கான பணிகளை கண்காணித்து மேற்படுவதற்காக இதற்காக அவரது கீழே ஒரு கண்காணிப்பாளர் எஸ்பி தலைமையிலும் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டிற்காக தமிழ்நாடு முதல்வர் 2.15 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது மாநிலம் முழுவதும் 70 சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை பிரிவுகள் தற்போது பணியில் உள்ள 140 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 420 காவலர்களுடன் செயல்பட தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நேரடியாக முதல்வரோட கண்காணிப்புல இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக சிங்கப்பெண் அதிரடி படை ஏற்கனவே குற்றங்கள் நிகழக்கூடிய இடங்களை கண்காணித்து வைத்து அங்கும், அதே போன்று கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இவர்கள் ரோந்து பணியை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமும் இது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றங்களை தடுப்பதற்காக தமிழக அரசு சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளும் பல்வேறு இதற்காக நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.